உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிற நிலையில இந்த ஆண்டு துவங்குது. குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்குது. அது உண்மையிலேயே உள்ளபடி சொல்லணும்னா ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், சுக்கிரன் சுபகிரகம். அவர் சூரியனோட சேர்ந்து பலம் பெற்று நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் இன்னொரு சுபகிரகமான வியாழன் ராசிக்கு 3, 6க்குரிய ஒரு அதிபதியா வந்து ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு பார்வையை குடுக்குறாரு. ஸோ அதுவும் ரொம்ப சிறப்பான அமைப்பு தான். ராசிக்கு மட்டும் இல்ல, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் அவர் பார்வையை குடுக்குறாரு. அதுபோக யோகஸ்தானமான 5ஆம் இடத்துக்கும் பார்வையை குடுக்குறாரு குரு பகவான். குருவுடைய பார்வைக்கு கோடி நன்மை. குரு பார்க்க எந்த தோஷமா இருந்தாலும், பாவங்களா இருந்தாலும், சங்கடங்கள் இருந்தாலும் நீங்கிரும். அதாவது ஒரு தோஷமாவே இருந்தாலும் அது யோகமாவே மாறிடுன்ற அளவுக்கு குருவுடைய பார்வைக்கு வலிமை உண்டு. சுபர் பார்வை இல்லையா? அதனால கண்டிப்பா நல்ல பலன் குடுப்பாரு. அந்த வகையில உங்களுடைய யோகஸ்தானம், மனோஸ்தானம்னு சொல்ற 5ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. அந்த மனோஸ்தானத்தில சந்திரனும், ராகுவும் இணையப்பட்டிருக்கிறாங்க. ராகுவுக்கும், சந்திரனுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குதுன்றது மாதிரியான ஒரு உன்னதமான யோகம் கிடையாது. அது வந்து குபேர யோகம், பிரபல யோகம். நல்ல பேர், புகழ், உங்களுடைய மதிப்பு உயர்றது மற்றும் வந்து உங்களுடைய பேர் வந்து பல இடங்கள் அதாவது பிரபலமாகறதுக்கான அமைப்பு எல்லாமே வந்து இந்த ஆண்டு துவக்கத்திலே நமக்கு தெரியுது. இது ஆண்டு முழுதுமே இருக்கும். அதுக்கு அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாரி ஆண்டு முழுதும் இருக்கிறதுன்றது வந்து உங்க அடித்தளம் அமைக்கிற மாரி தான்.